I think your audio is Yes, sir. Now is it audible, sir? Yeah. So thank you so much for introducing me, sir. So for your kind words, right? So anyway, happy morning to all. It is a very pleasure for me to join with you today for such a wonderful session, the soft skills for management students. Okay, so I have a presentation for you, and before that, shall we continue with English, or we use Tamil also, or completely on Tamil? What is your convenience? students, your opinion. So, students, your opinion for is it language? Is it totally English or Tamil and English or fully Tamil? Tamil English, okay, sir. Tamil English, okay, sir. Tamil and English are okay, sir. Okay. Please go ahead. ஓகே ஸோ நான் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து பேசுகிறேன். ஏன்னா புரியாத லாங்குவேஜில் பேசிட்டு இந்த செஷன் எடுக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ தமிழ்னா பெட்டர் வி கண்டினியூ வித் தமிழ். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா ஓகே. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, இப்போ யாரும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இப்படி திருப்பி வந்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் தான் இப்போ ஹோஸ்டா வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மோர் ஓவர் ஐ ரெக்வஸ்ட் யூ ஆல் டு புட் யுவர் செல்ஃப் இன் மியூட் மோட், ரைட்? So mute la பண்ணிட்டீங்கன்னா that would be better, right? Okay, so first of all, to start with, as I said, I have a presentation for you. Just a moment. Hope you all can see the presentation, right? So soft skills for MBA. So before that, because you just have started your management career now, you started pursuing it, right? Just you are entering into MBA, right? Some of you may or may not know aware about soft skills, hard skills, and essentially required for, especially for the management students, right? So first we need to understand what is that soft skills is all about. And that's the first thing. So India, I have taken a meaning from Wikipedia so that it can be easily understood and you can search for it later, right? So first of all, what is soft skills? So soft skills is a combination of people skills, social skills, communication skills, characters or personality traits, attitudes, career attributes, social intelligence, and emotional intelligence quotients, and among others that enable people to navigate their environment, work well with others, perform well, and achieve their goal with complementing hard skills. So in that, before understanding the soft skills, we have to understand that the other part of the skill, that is hard skills. Hard skills na என்னன்னா, அதாவது எந்த ஒரு நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னாலும் ரெண்டு ஸ்கில்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டோட்டலி இட் ஹாஸ் பீன் கேட்டகரைஸ்ட் இன்டு டூ. ஒன் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ், இன்னொன்று வந்து ஹார்ட் ஸ்கில்ஸ். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னன்றதை பார்த்துரும், பட் இன் தி அதர் பார்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆல்சோ. அதுதான் என்னன்னா ஹார்ட் ஸ்கில்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு வெல்டர் எடுத்துக்கிறோமா, நம்ம லேத்தில் வெல்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வெல்டருக்கு வந்துட்டு ஹார்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வெல்டிங் வைக்கிற அந்த நாலேஜ், எப்படி வெல்டிங் பண்ணணும், அந்த மெஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுதான் ஹார்ட் ஸ்கில்ஸ். அதே மாதிரி தான் எல்லா ஜாப்லையும் வாட் இஸ் த டெக்னிக்கல் பார்ட் ஆர் த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு கேரி அவுட் தட் பர்டிகுலர் ஜாப் அப்படின்னா அதுதான் ஹார்ட் ஸ்கில்ஸ். சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ரைட், ஒரு மனிதனா நமக்குன்னு வந்துட்டு சில
என்ன சொல்றது, we have some traits, அதாவது ஸ்கில்ஸ். அது என்ன அப்படின்னா that deals with the fellow human beings at the workplace. ஸோ அந்த ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்க தான் நம்ம கூட ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ். ஸோ அவங்களோட டீல் பண்ணணும் அப்படின்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவை. அண்ட் மோரோவர் அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது நாட் ஒன்லி டீல்ஸ் வித் த ஃபெலோ ஹியூமன் பீயிங் ஆஸ் வெல் அஸ் யுவர் இன்னர் பொட்டென்ஷியாலிட்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னன்னா எனக்கு வந்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். அதாவது என்னன்னா எந்த ஒரு விஷயத்தை நான் செய்யும் போதும் ஐ நீட் சம் மோட்டிவேஷன் டு கம்ப்ளீட் தட் பர்டிகுலர் டாஸ்க். ஏன்னா எவ்ரிவேர் ஆர் அட் எவ்ரி டாஸ்க் ரைட் வி மே ஃபேஸ் என்ன சொல்றது ஃபெயிலியர்ஸும் வரலாம், இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸும் வரலாம். பட் இது ரெண்டே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு வேணும் அப்படின்னா தென் ஐ நீட் டு ஹேவ் தட் மோட்டிவேஷன். அப்போ அந்த மோட்டிவேஷன்ங்கிறது எப்படி வரும்னா பை பில்டிங் அ குட் கேரக்டர். இப்போ எனக்கு நானே வந்துட்டு ஒரு குட் கேரக்டரை பில்ட் பண்ணிட்டா மட்டும்தான் வந்துட்டு அதை நான் கொண்டு வர முடியும். அப்போ இங்கே பாருங்க, நான் வந்துட்டு ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸை பற்றி பேசினேன். இப்போ எனக்கு இருக்கிற ஸ்கில்ஸ், எனக்குள்ள இருக்கிற அந்த ட்ரைட்ஸ் அண்ட் பொட்டென்ஷியாலிட்டி பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்கில்ஸ், பீப்புள் ஸ்கில்ஸ்னா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் தான் வந்து பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னா ஆஸ் அ குரூப் நம்ம வந்துட்டு ஒரு 5 பேரோ இல்லை ஒரு 10 பேரோ ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது எப்படி சோஷியலி வி மூவ் வித் அதர்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது எப்படி நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது விஷயத்த எப்படி மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம், அதே மாதிரி அவங்க சொல்லும் போது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில். அண்ட் கேரக்டர் அண்ட் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அப்படின்னா இன்ஹெரிட் பர்சனாலிட்டின்றது ஒன்று இருக்கு, பட் டெவலப்டு பர்சனாலிட்டிங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். அந்த இன்ஹெரிட் பர்சனாலிட்டியை விட டெவலப்டு பர்சனாலிட்டி வந்துட்டு influences more of us. ஸோ இன்ஹெரிட் பர்சனாலிட்டினா பரம்பரையா வந்துட்டு ஒரு விதமான ட்ரைட்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் வந்து வரும் அப்பா கிட்ட இருந்து தாத்தா கிட்ட இருந்து அப்படின்ட்டு. பட் டெவலப்டு பர்சனாலிட்டிங்கிறது நமக்கு நாமே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி உருவாக்கிக்கிறது. அப்போ இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம், we are going to become a good managers in the future அப்படின்னா then what is that required for a good manager, அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை தான் இங்கே கேரக்டர் பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம், அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் அப்படின்றது என்னன்னா ஹவு வி see things. நம்ம ஒரு ஆட்களையோ இல்லை வந்து ஒரு பொருளையோ எப்படி நாம பார்க்குறோம் அப்படிங்கிறது அந்த ஆட்டிடியூட். அதை தான் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கிளாஸஸ்ல சொல்லி தராங்க. அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எதுலையுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த பார்க்கறது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நெகட்டிவா பார்க்கறதுக்கு பதிலாக பாசிட்டிவா பார்க்கறது இஸ் பெட்டர். அதுதான் வந்துட்டு உங்களோட கேரக்டரை பில்ட் பண்றதுக்கான ஒரு பேஸ்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் கரியர் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா இப்போ நீங்க மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்க, நீங்க நாளைக்கு மேனேஜர் ஆகணும். அப்படி மேனேஜர் ஆகும்போது வந்து we have different functionalities, அதாவது HR, ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு கரியருக்கும் வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து தேவைப்படுது. இப்போ என்னன்னா மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க வந்து நிறைய டிராவல் பண்ணுவாங்க. அப்போ டிராவல் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான பர்சனாலிட்டி நமக்கு வேணும். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சரை நிறைய பேர் மீட் பண்ணுவோம். புதுசா ஆட்களை மீட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளைண்ட்டை பார்ப்போம், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் மேனேஜருக்கு தேவைப்படாது. அப்போ இது என்னன்னா அந்த கரியர் ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறது ஒரு கரியரை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு என்ன தேவைங்கிறது இட் இஸ் ஆல் அபவுட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எமோஷனல் கொஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா சிம்பிளி இப்போ நான் இருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பக்கத்துல இருக்கான், அவன் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னா இல்லை வந்துட்டு ஹைலி பாசிட்டிவ் பர்சன் அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவான், என்னையும் பாசிட்டிவா மாத்திடுவான். பட் அது நல்ல விஷயம். என் ஃப்ரெண்டு வந்து ஹைலி பாசிட்டிவ் பர்சன், அவன் கூட இருந்தேன்னா என்னையும் நல்லா பாசிட்டிவ் மூட்ல வச்சிருப்பான். அப்போ அந்த டே ஃபுல்லா நான் ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னா இட் இஸ் ஒன் கைண்ட் அண்ட் இட் இஸ் அ குட் திங். அண்ட் இன்னொரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு எப்பயுமே வந்து ஒரு சோகமான மனநிலையிலையோ இல்லை எப்பயுமே நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அந்த மாதிரியான பர்சன் என்னன்னா திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட் இஸ் கான்டேஜியஸ், அதாவது ஈஸியா மற்றவங்களுக்கு வந்துட்டு பரவிடும். அப்ப என்னன்னா அந்த மாதிரியான பர்சனாலிட்டி இருக்கிறது உங்களை அவாய்ட் பண்ற டெக்னிக்கு கத்துக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே சமயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் எல்லா விதமான உணர்வுகளும் இருக்கு. கோபம்,
பாசம், நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா இது எல்லாம் நம்மளோட பெனிஃபிட்டுக்காக நம்ம எப்படி இன்டெலெக்டா யூஸ் பண்ணி அந்த எஸ்பெஷலி இந்த ப்ரொஃபஷனல் கேரியர் நம்ம ஒர்க் பண்ற இடத்துல, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து கோவம் நிறைய வரும். ஆனா அந்த கோவத்தை நான் வேலை பார்க்குற இடத்துல காட்டினேன்னா கண்டிப்பா அது எனக்கு தான் அஃபெக்ட் ஆகும். அப்ப அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி அது எந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா தென் தட் இஸ் வாட் கால் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அண்ட் இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நல்லா ஒர்க் பண்றதுக்கும், நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையை கரெக்டா நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறதுக்கும், நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை முழுமையா வெளிக்காட்டுறதுக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்றோம். இது சிம்பிளா ஒன் வேர்ட்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆர் பியூர்லி நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தட் ரிலேட்டட் how we work, and they include how you interact with colleagues, solve problems and manage your work. So இதுதான் வந்து சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா. ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நான் முன்னமே சொன்ன மாதிரி வந்து இட் இஸ் ஆல் அபவுட் தட் ஹியூமன் பீயிங்ஸ். அவங்களோட ட்ரேட்ஸ், பர்சனாலிட்டி, பொட்டென்ஷியல், கேரக்டர், எபிலிட்டி, இது எல்லாத்தையுமே டிஃபைன் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ். அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து கேட்டகரைஸ் பண்ணணும்னா பட் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா குரூப் பண்ணி வச்சிருக்காங்க சில எக்ஸ்பர்ட்ஸ். அந்த குரூப்ல இருக்கிற ஸ்கில்ஸ் எடுத்துட்டோம்னா அது நம்ம அதை வச்சு பேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா நாட் ஓன்லி ஸ்பீக்கிங், பேசுறது மட்டுமே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை. லிசனிங் இஸ் ஆல்சோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், empathizing is also communication skills, and critical the witty speaking இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு டீம்ல இருக்கும்போது வந்துட்டு ஜோக் அடிக்கிறது, கதை பேசுறது, இதெல்லாம் கூடவே வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல தான் வருது. அதெல்லாம் இல்லாம வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் we are not machines. நம்ம வந்து ரோபோ கிடையாது, we are human beings. வேலை பார்க்குற இடத்துல ஜோக் அடிப்போம், பேசுவோம், சிரிப்போம், கதை பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். அப்ப அதெல்லாமே கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ்ஸ் யுவர் சோஷியல் ஸ்கில்ஸ். அந்த கேட்டகரியில நம்ம அதை பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னா எவ்ரி MBA ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு என்ஷூர் தேர் போர்ட்ஃபோலியோ ஆஃப் சாஃப்ட் ஸ்கில்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் MBA பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நான் ஒரு சஜஷன் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஸ்பெஷலைசேஷன்ஸ் இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் என்ன மாதிரியான கெரியருக்குள்ளே போகிறீங்க அப்படின்றத இப்போவே நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த டைமில் நீங்கள் தடுமாற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் இப்போ நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன மாதிரி every specializations are functionalities, right? Management functions requires different set of skills. அது சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருந்தாலும் சரி இல்லை ஹார்ட் ஸ்கில்ஸ்னாலும் சரி. அப்போ இது ரெண்டுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இதை டெவலப் பண்ணுறது இட் இஸ் நாட் ஸோ ஈஸி அட் ஆல். இப்போ வந்து வெல்டிங் பழகிறத ஒரே மாசத்துல கற்றுக்கலாம். ஆனால் ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா அதை ஒரு மாசத்துல நீங்கள் கற்றுக்க முடியாது. அப்போ அப்படின்னும் போது இட் டேக்ஸ், ஏன்னா இப்போ ஒரு சிட்டியில் வளர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்மள மாதிரி ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களை மாதிரி ரூரல் ஏரியாவிலேருந்து வந்தோம்னா, நான் இங்கே ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ், ஒட்டஞ்சத்திரம் எல்லாருக்குமே தெரியும். நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜில் தான் பிறந்தேன். இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன், பழனியாண்டவர் காலேஜில். MBAக்காக தான் நான் வெளியில் போனேன், ஈரோட்டில் போய் படித்தேன். ஸோ இது என்னன்னா, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸவே ஒரு உதாரணமா வச்சு சொல்லணும் அப்படின்னா இட் வில் நாட் பி சோ ஈஸி ஃபார் யூ டு டெவலப் சச் ஸ்கில்ஸ். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை என்ன பண்ணாதுன்னா நமக்கு சுத்தி கிடைக்காது. பட் சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில கிளாஸ் ரூம் இல்லைன்னா வீடு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட வீடு இல்லைன்னா வெளியில வேற எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, எஸ்பெஷலி உதாரணத்துக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லணும்னா இப்போ இங்கிலீஷை நம்ம கற்றுக்கணும்னு நினைப்போம், பட் நம்ம கூட இருக்கிறவங்க பேசினா தானே நம்ம பேச முடியும். அந்த வாய்ப்பு வந்து நம்ம மாதிரி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்காது. பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் இப்போ ஒரு சிட்டியில் இருக்கிறவனுக்கு 6 மாதம் தேவைப்படுதுன்னா நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு it is not surprise that we need minimum 2 years to develop such skills. அப்ப அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா to create that skill portfolio as an MBA student when you get out of your degree to the professional career,
you need to have that set of skills required for your specific functional area. அப்போ நீங்க ஹெச்ஆர் ஆகணும்னா அதுக்கு என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் தேவைன்றதை நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ஒரு ஃபினான்ஸ் மேனேஜர்னா அதுக்கு நீங்க என்ன வேணுமோ அதை நீங்க டெவலப் பண்ணணும். அண்ட் ஒரு மார்க்கெட்டிங்ல போறீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதெல்லாம் இப்பவே நீங்க யூ மஸ்ட் ஸ்டார்ட் நவ். அப்படின்னா தான் வந்துட்டு நீங்க கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட என்ன சொல்றது, how you work and how you express your potentiality, everything depends on your soft skills. ஏதாவது ஒரு இடத்துல சின்ன லீக்கேஜ் இருந்துச்சுன்னா, சின்ன ஒரு டிஃபால்ட் இருந்துச்சுன்னா அது சரி பண்றது வந்துட்டு ரெக்வயர்ட் டைம். பட் அந்த டைம் வந்துட்டு நம்ம கம்பெனில போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா அது கண்டிப்பா கஷ்டம் தான். அப்ப அதனால நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, யூ ஸ்டார்ட் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். So அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா there are as I said there are numerous soft skills we can categorize, but commonly we used to say some soft skills are required to all sort of people. நீங்க MBA இல்ல இன்ஜினியரிங் இல்ல வேற என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துட்டு தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா நான் முன்னாடி சொன்னேன் என்னென்ன மாதிரியான சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கு அதை நீங்க டெவலப் பண்ணணும்னு. அதுல இந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துட்டு யூ கேன் ட்ரை ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது நான் முன்னமே சொன்ன மாதிரி இட் ஆல்ஸ் டீல்ஸ் வித் த ஃபெல்லோ ஹியூமன் பீயிங் இன் த டீம் ஆர் த கம்பெனி. செகண்ட், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். லீடர்ஷிப் இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, ஹவு வி லீட் பீப்புள் அண்ட் ஹவு வி லீட் டீம்ஸ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். அதுக்கு வந்துட்டு நிறைய எஃபோர்ட்ஸ் போடும். ஏன்னா லீடர்ஷிப் இஸ் நாட் ஸோ ஈஸி திங். சிலர் வந்துட்டு வில் பி பார்ன் லீடர், பட் ஆஸ் எ டெவலப்ட் லீடர் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நிறைய வி நீட் டு லேர்ன். அண்ட் டீம் ஒர்க், ஒரு டீமாக வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது வந்து எப்படி ஒர்க்கை ஷேர் பண்ணி யாருக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்குது, பொட்டென்ஷியாலிட்டி இருக்குன்றத ஈஸியாக வந்துட்டு டிவைஸ் பண்ணி அதை அந்த டீம் கோலை வந்துட்டு அச்சீவ் பண்ணுறது டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ப்ராஜெக்ட்னா யூ மீன் எனி ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு எப்படி டைமுக்குள்ளே முடிக்கணும், எப்படி ஒர்க் அலோகேட் பண்ணணும், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், ரிப்போர்ட் ரைட்டிங் எக்ஸெட்ரா அதெல்லாம் அதில் வரும். அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஒரு கம்பெனியில் வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை அஸ் அ டீமாக ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது வி ஆல் ஹேவ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சால்வ் தட் பர்டிகுலர் ப்ராப்ளம். அப்போ அந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் சம் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். அந்த சிஸ்டமேட்டிக் ப்ராசஸை வந்துட்டு பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் டு ட்ரை சால்வ் த ப்ராப்ளம்ஸ், அதையும் வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். தென் வந்து குட் ஒர்க் எத்திக். எத்திக் அப்படின்னாலே வந்துட்டு தொழில் தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து பொய் சொல்லாமல் யாரையும் ஏமாத்தாமல் வாங்குற சம்பளத்துக்கு உண்மையாக வேலை பார்க்குறதா வந்துட்டு இட் இஸ் குட் ஒர்க் எத்திக் அப்படின்னு பிளைனாக சொல்லலாம். பட் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நிறையா இருக்கு அந்த எத்திக்கல் ஒர்க்கிங் அப்படின்றதுல. ஸோ வி நீட் தட் ஆல்சோ. அண்ட் அடாப்டபிலிட்டி. Adapting to the changes or the environment it means here. So எந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம எப்படி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறோம், என்ன மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு மென்டலி அண்ட் பிசிக்கலி we need to be ready. அதுதான் வந்து அடாப்டபிலிட்டி. அண்ட் பர்சீவரன்ஸ்ன்றது விடாமுயற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு we need not to give up in midway due to any reasons. அந்த perseverance டெவலப் பண்ணிக்கிறதுக்கு we need to learn. and communication skills ஆல்ரெடி நான் சொன்னேன். கிரியேட்டிவிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் சிம்பிளி என்னன்னா கிரியேட்டிவிட்டி ஹேஸ் டு பி யூஸ்ட் ஃபார் சேவிங் டைம், எனர்ஜி, மேன் பவர் அண்ட் ரிசோர்சஸ். இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம், அதுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. பட் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னா ஒரு 80,000 அதை முடிக்கலாம் அப்படின்னா தட் இஸ் வாட் கிரியேட்டிவிட்டி. அதாவது என்ன அப்படின்னா த மினிமல் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் வில் பி பேஸ்ட் ஆன் த கிரியேட்டிவ் ஒர்க். அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ கிரியேட்டிவாக பண்ணுறதுங்கிறது இப்போ கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். முன்னா பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது, இப்போ கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். கம்ப்யூட்டர்ஸை வச்சு மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி யூனோ. அண்ட் கொலாபரேஷன்ங்கிறது இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ண விரும்புறது என்னன்னா மல்டி ஃபங்க்ஷனல் கொலாபரேஷன்.
இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஹெச்ஆரா போகிறீங்க அப்படின்னா ஹவு டு ஒர்க் வித் டெக்னிக்கல் டீம் லைக் என்ஜினியர்ஸ். இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் நீங்கள் ஹெச்ஆரா ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு டெக்னிக்கல் டீமோட வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறத யூ நீட் டு லேர்ன். இல்லைன்னா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கொலாபரேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், நம்ம இன்னொரு டிஃப்ரெண்டான பிஸ்னஸ் கிட்ட வந்துட்டு கொலாபரேட் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல அந்த கொலாபரேஷன்ல நடக்கிற இஷ்யூஸ் அண்ட் அதோட பாசிட்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஹைலைட் பண்ணணும். ஐ மீன் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒர்க் பண்ணணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவிட்டி ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம எல்லாருக்குமே நார்மலா இருக்க வேண்டியது. ஏன்னா எப்போ நம்ம பாசிட்டிவா திங்க் பண்றோமோ நம்மளோட சூழ்நிலை எல்லாமே பாசிட்டிவா மாறிடும். அப்போ பாசிட்டிவா நம்ம திங்க் பண்றது மூலமாகவும் பாசிட்டிவா நம்ம விஷயங்களை செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட நிறைய தவறுகளை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் லேர்னிங் ஃப்ரம் கிரிட்டிசிசம் இஸ் எவ்ரிவேர். உங்க ப்ரொஃபஸரே வந்துட்டு நீங்க சரியா படிக்கல அப்படின்னா நீங்க நல்லா படிக்கலன்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிற மனப்பான்மை வேணும். எப்போ ஒருத்தர் வந்துட்டு தன்னோட தவறை ஒப்புக்கொள்றாரோ அப்பவே வந்துட்டு ஹி ஸ்டார்டட் லேர்னிங் அப்படின்ற அர்த்தம். அதாவது வந்து அவங்கள மாத்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னன்னா கிரிட்டிசிசம் வரத்தான் செய்யும். அந்த கிரிட்டிசிசம்ல இருந்து என்ன கத்துக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஒர்க்கிங் அண்டர் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் இல்லாத ஜாப் எதுவுமே கிடையாது. இப்போ நான்லாம் படிக்கும்போது டீச்சர் பாரு வராங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, போய் உட்காந்துக்கிறாங்கன்னு இருப்போம். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு அப்படின்னுட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினான்ஸ் மேனேஜரை ஹெச்ஆர் மேனேஜரை பார்ப்போம். இவங்களுக்கு என்ன ஆட்களை மேய்ச்சிட்டு அப்படி உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னுட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் இல்லாத ஜாப்ங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் நினைக்கலாம் அப்போ மார்க்கெட்டிங் போனால் ப்ரெஷர் இருக்கும், சேல்ஸில் போனால் டார்கெட் இருக்கும். நோ, அப்படிலாம் கிடையாது. எல்லா ஜாப்லயும் ப்ரெஷர் இருக்கு. ஏன்னா யாரும் வந்து சும்மா உட்கார வச்சுட்டு சம்பளம் கொடுக்கல. ஏதாவது ஒரு வகையில நமக்கு ப்ரெஷர் கொடுத்து நமக்கு வேலை வாங்க தான் போறாங்க. அப்ப அப்படின்னும் போது அந்த ப்ரெஷர்ல எப்படி ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த பர்டிகுலர் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே தேவை. ஏன்னு கேட்டா நம்ம மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம எல்லாம் மேனேஜர்ஸ் கோட் சூட் போட்டு நம்ம போய் உட்காந்து வேலை பார்க்க போறோம். நமக்கு வந்து கமாண்ட் பண்ண 2 பேர் வருவாங்க, நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு அசிஸ்டன்ட் கிடைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அந்த மாதிரியான ஆட்டிடியூட்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா படிச்சுட்டு போயிருப்போம். பட் அங்க போனா வந்து அப்படியே தலைகீழா இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம நினைச்ச மாதிரி இருக்காது. அப்ப நமக்கு வந்து 4 பேர் நம்மளை கமெண்ட் பண்ணி நம்ம கிட்ட வேலை வாங்கும்போது நமக்கு அதை வந்து பொறுமையா அதை ஏத்துக்கக்கூடிய மனநிலை இருக்காது. அப்ப நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா ப்ரெஷருங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும், அதை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அப்ப அந்த ப்ரெஷர்ல ஒர்க் பண்ணும்போது அது என்ன மாதிரியான டைமென்ஷன்ல இருக்கும்ன்றதை யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்போ நீங்க எந்த ஃபீல்டு, நீங்க சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பெனியா இருந்தாலுமே கூட அங்கேயும் ஒர்க் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கதான் போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டெவலப் பண்ணிக்கணும். அந்த ஆட்டிடியூட ஃபர்ஸ்ட் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். ப்ரெஷரை ஏத்துக்கக்கூடிய இது ஆமா இது இருக்கதான் போகுது, அது அவங்க சொல்லதான் போறாங்க, அவங்க ப்ரெஷர் வரதான் போகுது, நம்ம வேலை பார்க்க தான் போறோம், அதை பத்தியெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட நீங்க டெவலப் பண்ணிக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு கம்பெனி நீங்க மாற வேண்டியது வரும். அப்ப அது உங்களோட கரியரை கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணிடும். அப்புறம் நம்ம என்ன நினைச்சு எம்பிஏ படிக்க வந்தோமோ அது அப்படியே மாறிடும். அப்புறம் ஏதாவது ஒரு வேலையில போய் கஷ்டப்பட வேண்டிய கட்டாயம் வந்தோம். ஸோ நான் ரெக்வஸ்ட் பண்றது அதுதான், ப்ரெஷரை ஏத்துக்கணும். அதை எப்படி வந்து பாசிட்டிவா இல்ல நம்மளோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்க. The strategy must be framed by you, not by me. நான் வந்து சொல்லதான் முடியும், பட் உங்களுக்கு தான் தெரியும். Because you are going to stand at your toe so that you can better understand the situation than me. So அதுதான் my request. And next, இப்போ நான் இப்போ சொல்ல போறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல காமனா என்னென்னலாம் பண்றாங்கன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை, அது எஸ்பெஷலி வாட் இஸ் தட் எசென்ஷியல் ஸ்கில் செட், அதாவது ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஸ்கில்ஸ் மட்டும்தான் இங்க நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டியும் இருக்கலாம், பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிராஃப்ட் பண்ணது இந்த ஸ்கில்ஸ். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல இந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது வந்து ஐ ஹேவ் கேம் அக்ராஸ் நியூமரஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு என்ன மிஸ் ஆகுது, என்ன வாட் இஸ் தட் ப்ராப்ளம். இப்போ ஒரு ஃப்ரெஷர் வந்துட்டு MBA முடிச்சுட்டு வேலைக்கு போறான்னா அவங்ககிட்ட என்ன மிஸ் ஆகுது, ஏன் ஹி ஃபெயில்ஸ்,
why an MBA student fails with soft skills அப்படின்னா what is that lacking with him or her அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி we have developed so much of training programs. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து இந்த ஒரு 7-8 ஸ்கில்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இதை தாண்டி இருக்கு. பட் நான் ஹைலைட் பண்ண வேண்டியது இதுதான். ஃபர்ஸ்ட் திங், a clear verbal skills. ஸோ வெர்பல் கம்யூனிகேஷன் எடுத்துட்டாலே வந்துட்டு ஸ்பீக்கிங் அப்படின்றத தான் நம்ம சொல்ல வரோம். அப்போ வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுங்கிறது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நீ என்ன வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம். நீங்க வந்துட்டு யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் கூட வாங்கியிருக்கலாம். உங்களோட சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்ல நீங்க எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்சிருக்கலாம். ஆனா அதை சரியான முறையில இன்னொருத்தங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா we fail. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே மூவிஸ் பிடிக்கும்ல, எல்லாருமே படம் பார்ப்போம். தமிழ் படம், ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம்ல. பட் நம்ம எல்லாருமே வந்து கதாசிரியராகவோ இல்லை வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவோ இல்லை டைலாக் ரைட்டராகவோ ஆயிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த நம்ம மைண்ட்ல தோன்றத ப்ராப்பரா ரிட்டன்லயும் பேசுறதுலயும் கொண்டு வரதுங்கிறது இட் இஸ் ரியலி ரியலி டஃப் திங். அப்ப என்னன்னா அந்த கிளியரா வந்துட்டு மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த கன்வே பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கில்ஸ். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோன்றத நம்ம சரியா சொல்லலைன்னா we are equivalent to the dumb people. அதாவது ஒரு ஊமைனா அவங்களால பேச முடியாது இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத சொல்ல முடியாது இல்ல. அப்ப அதே மாதிரிதான் நம்மளும், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது கிளியரா நம்ம சொல்லலைன்னா அந்த டம் பீப்புளும் நம்மளும் ஒண்ணு. அவங்களால பேச முடியாது, நம்ம பேச முடிஞ்சும் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெர்பல் இஷ்யூஸ்க்கு வந்துட்டு நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதுல பேசிக்கலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கேரக்டர்ஸ் அண்ட் ட்ரைட்ஸ். அதுல முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட் பீப்புள், அதாவது ரிசர்வ்டு மென்டாலிட்டியில இருப்பாங்க இல்லையா, அதாவது ரொம்ப கூச்ச சுபாவம், அதிகமா பேச மாட்டாங்க, புதுசா வரவங்க கிட்ட பேசுறதுக்கு அவங்க கிட்ட ரொம்ப தயக்கம் இருக்கும், ஸ்ட்ரேஞ்சர் மீட் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே என்ன ஆகுனா அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். இப்ப நம்மள பசங்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா எனக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியாதுன்னு ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, அது உங்ககிட்ட இருந்துட்டாலே யூ ஹேவ் அ கம்யூனிகேஷன் ஸ்கில் லேக்கிங் அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. அதே வந்து பொண்ணுங்களை வந்து பசங்க கிட்ட எனக்கு சரியா பேச தெரியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து சோஷியலா வந்துட்டு நம்மளை பிரிச்சு வேணா வச்சிருக்கலாம் பையன் பொண்ணு, ஆனா we are fellow human beings. பட் வந்து இவங்க கிட்ட நம்ம பேச தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே இல்லை நினைச்சாலே யூ கேன் டிசைட் தட் யூ ஹேவ் தட் லேக்கிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு. அப்போ இதை வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் டு டாக் மோர். நிறைய பேசணும், டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல நீங்க பேசணும். அதுதான் வந்து இந்த செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் வந்து வைக்கிறோம். இல்லை ஸ்டேஜ்ல ஏறி நம்ம பேசுறதுக்கு சான்சஸ் இருக்கு. நாளைக்கு குரூப் ஒர்க் பண்ணும்போது வந்து வில் ஹேவ் சம் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் வித் பீப்புள் ஆன் சம் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ், ரைட்? அப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்ம எப்படி வெர்பலி வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க நிறைய பேச எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ இந்த வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா பேசினாதான் பேச முடியும் அப்படின்னும் போது நீங்க பேசாம இருந்து என்ன பண்ண போறீங்க, புரியுதா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட என்விரான்மெண்ட்டை நீங்க செட்டப் பண்ணிக்கணும். அடுத்து லிசனிங் கேர்ஃபுல்லி. ஸோ லிசனிங் கேர்ஃபுல்லி அப்படின்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஏன் டியூஷன் போறோம், டீச்சர் வந்து சொன்னது சரியா புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டீச்சர் சொன்னது ஏன் புரியல, பிகாஸ் we have not listened to them. நம்ம சரியா கவனிக்கல. ஏன்னா கவனிச்சவங்க தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நம்ம கொஸ்டின் கேட்கல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு விஷயம் சொன்னது நமக்கு புரியலன்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப எனக்கு வந்துட்டு என்னோட மேனேஜர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு மீட்டிங்ல, சரவணன் நீங்க அதை பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு போறாரு. இப்ப அதை நான் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவர் சொன்னதை நான் போய் செய்ய முடியும். இப்ப அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்ப என்ன ஆகும், என்னால நான் அந்த சொன்ன வேலையை பண்ண முடியாது. அப்ப அந்த அங்க போயிட்டு நான் முழிக்க வேண்டியது, ஐயோ என்ன சொன்னாரு எனக்கு ஒண்ணுமே புரியல, அப்ப திருப்பி போய் கேட்கலாமா? அப்ப நீங்க திருப்பி போய் கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்ற, அப்ப நான் சொல்லும்போது நீ கேட்கலையா, உனக்கு புரியலையா அப்படின்னுவாங்க. அது நமக்கு தான் அசிங்கமா போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், we have to listen very carefully. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா we have to be mentally prepared. எந்த ஒரு விஷயத்தையும் எஸ்பெஷலி அஸ் அ ப்ரொஃபஷனல், நம்ம ஒரு மேனேஜர் ஆக போறோம் இல்லை ஃபியூச்சர்ல நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக போறோம் அப்படின்னும் போது லிசனிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் திங். அடுத்து டீம் ஒர்க். எஸ்,
டீம் இல்லாம வந்துட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஜாபும் இல்லை. தனியா இங்க இந்த உலகத்துல பாக்குற வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஃப்ரீலான்சர்ஸ் மட்டும்தான் தனியா பார்க்கணும். பட் அவங்களுமே வந்துட்டு தே ஹாவ் டு டீல் வித் கிளைண்ட். அப்ப அப்படின்னும் போது we are living in a society, we are living with fellow human beings அப்படின்னா then there is a team to work with in organization. அப்ப என்ன பண்ணணும்னா as a team ஒர்க் பண்ணும்போது ஒரு டீம் அப்படின்னா டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டி இருக்கிற பீப்புள் அங்க இருக்க போறாங்க. இப்போ 10 பேர் இருப்பாங்கன்னா 10 பேரும் 10 விதமான பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அப்ப அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற பொட்டென்ஷியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இல்ல அவங்க கிட்ட இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஒர்க் பண்ண வேண்டியது வரும். அப்ப அந்த டீம் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ்ங்கிறது இந்த இடத்துல அதுதான். அடுத்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது நம்ம முன்னமே நிறைய பேசிட்டோம். ஸோ பாசிட்டிவ் அப்படின்றது வந்து அதுதான் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்துட்டு நல்லது என்னவோ அதை ஃபர்ஸ்ட் கண்ணுல பாக்குறதும் அதை பத்தி முதல்ல பேசுறதும் தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இப்போ நான் மேனேஜரா இருக்கேன், எனக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நீங்க பண்ணது வந்து இந்த அளவுக்கு ஓகே கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து கிரிட்டிசைஸுக்கு போகணும். நான் ஒன்று பண்றேன், முதல்ல நல்ல விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற குறைகளை பத்தி பேசணும். ஸோ இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ங்கிறது உங்களுக்கும் தேவை, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தேவை. அடுத்து ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக். ஒர்க் எத்திக் அப்படின்றது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் டிசிப்ளின். நம்ம எப்படி ஆஃபீஸில் இருக்கணும், எப்படி ஒர்க் பண்ணணும், நம்மளோட ஒர்க் வந்துட்டு எப்படி ப்ராப்பராக ஃபேராக செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒர்க் எத்திக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தொழில் தர்மம்ங்கிறது வந்து நியாயமாக நடந்துக்கிறது மட்டும் இல்லை, அந்த நியாயமாக நடந்துக்கிறது எப்படி செய்யணுன்றதுலேயும் இருக்குது. அதாவது 9 to 5 ஜாப்னா நீங்கள் 9 o'clock ஆஃபீஸில் இருக்கிறதும் எத்திக்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் லேட்டாக போனாலும் வந்து அது அஃபெக்ட் ஆகிறது யார் அப்படின்னா நம்மளோட ஃபெல்லோ டீம் மெம்பர்ஸ். ஏன்னா உங்களுக்கு பதிலாக வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது அவங்க தான். அப்போ என்னன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஆன ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிடும். அப்போ எத்திக்ஸுங்கிறது வந்துட்டு ஷுட் பி எவ்ரிவேர். எல்லா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் வந்துட்டு எத்திக்ஸ் வந்து நமக்கு இருக்கணும் லைஃப்ல. அண்ட் நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு வரும்போது நான் கம்யூனிகேஷன் சொன்னேன். ஸோ கம்யூனிகேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி போத் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெர்பல் அப்படின்னா வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்துட்டு ஓரலி நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு, அதாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன். அதில் ஒரு கேட்டகரி தான் பாடி லாங்குவேஜ். ஸோ பாடி லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் அ கல்ச்சர் ஓரியன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த சூழ்நிலையில நம்மள முடிவு பண்ணுவாங்க. பட் இதே நான் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணேன்னா இங்கே நான் நடந்துக்கிற மாதிரி, இங்கே நான் பேசுகிற மாதிரி, இங்கே நான் பிஹேவ் பண்ணுற மாதிரி அமெரிக்காவில் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட பாடி லாங்குவேஜுக்கு அங்கே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கலாம். ஒன்றும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நம்ம இந்தியாவில் காட்டணும்னா என்ன சொல்லுவோம், சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்றதுக்கு இதுக்கு அர்த்தம். பட் இதே அமெரிக்காவில் எடுத்துட்டிங்கன்னா இப்படி காட்டினா 0 அப்படின்னு அர்த்தம். இது இப்படி காட்டினா இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்கன்னு நம்ம இங்கே சொல்லுவோம். பட் இது அமெரிக்காவில் பார்த்து நீங்கள் ஒருத்தர் சூப்பராக ஒர்க் பண்ணீங்கன்னு இப்படி காட்டினீங்கன்னா நீ ஒர்க் பண்ணதே சரியில்லை, யூ ஆர் 0 அப்படின்னு அர்த்தம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இதை மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் வந்து இட் ஸ்பீக்ஸ் அ லாட். அதுதான் வந்து சொன்னோம், யுவர் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அது வந்துட்டு வில் ஸ்பீக் மோர் தென் வாட் யூ ஸ்பீக் ஓரலி. அடுத்து இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம மெஷின்ஸ் கூட ஒர்க் பண்ணாலும் மோர் ஆஃப் வி ஒர்க் வித் ஹியூமன் பீயிங்ஸ். அப்போ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட எப்படி டீல் பண்ணுறது, அது எஸ்பெஷலி சோஷியல் ஸ்கில்ஸ், எப்படி வந்துட்டு மற்றவங்களும் ஹாப்பியாக இருந்து நம்மளும் ஹாப்பியாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அண்ட் டீமை சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஹவு வி கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் த டீம்ஸ் கோல் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஸோ ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்ன்றது இட் கெட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பட் வி ஹாவ் ஆர் வி நீட் திஸ் பர்டிகுலர் ஸ்கில் த்ரூ அவுட் அவர் லைஃப் டைம். நம்ம லைஃப்ல எங்கே போனாலும் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு இன்ஜினியர் கிட்ட இதை எதிர்பார்க்க முடியாது, பட் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா
நம்மளோட மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த ப்ராப்ளமை எப்படி மேனேஜ் பண்ணி அதை சால்வ் பண்றோம். அப்போ மேனேஜ்மெண்ட்னு எடுத்துட்டீங்கனாலே இட் இஸ் அ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இது எப்படி வந்துட்டு நீங்க சரி பண்ண போறீங்க அப்படின்றது தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்க கம்பெனில போய் ஒர்க் பண்ணும்போது அஸ் எ டீமா உங்களோட டீம்லயும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை உங்க கம்பெனிஸ்லயும் இருக்கலாம். பட் ஆல் டுகெதர் நோ கலெக்டிவ்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம். ஸோ அதை தான் இங்கே மீன் பண்றோம். அண்ட் அக்செப்ட் அண்ட் லேர்ன் ஃபீட்பேக் அண்ட் கிரிட்டிசிசம். ஸோ ஃபீட்பேக் அண்ட் கிரிட்டிசிசம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எப்போ வந்துட்டு ஒருத்தர் வளர்றாரு அப்படின்னா, எப்போ அவரை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்களோ அப்போ. இப்போ ஒரு ஆக்டர் புதுசா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க இண்டஸ்ட்ரியில, இப்போ தமிழ் படத்துல எடுத்துக்கோங்க, யாராவது ஒரு ஆக்டர் புதுசா வந்திருக்காங்க அப்படின்னா, யாரு அவரோட நடிப்பை பத்தி எப்போ வந்து அதிகமான விமர்சனம் வருதோ அப்பதான் என்ன பண்ண முடியும்னா அவருக்கான லேர்னிங் பார்த்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ நீ நல்லா நடிக்கலன்னு நான் சொன்னா தானே உனக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, என்னை யாராவது நல்லா நடிக்கல அப்படின்னு என்னை சொன்னா தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அது உண்மையா இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நான் என்ன பண்ண முடியும், பூவர் ஆக்டிங்ல இருந்து சூப்பர் ஆக்டிங்க்கு மாற முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு யாராவது நீங்க சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்லும்போது முதல்ல நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரும் வந்து அப்படி உங்களை யாரும் வந்து பொய்யா கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணாலுமே கூட முதல்ல அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு செல்ஃப் இவாலுவேட் பண்ணணும். நம்ம நிஜமாவே அப்படிதான் இருக்குமா அப்படிங்கிறத எந்த ஒரு பயாஸும் இல்லாம செல்ஃப் இவாலுவேட் நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நீங்க வந்துட்டு யூ ஆர் எ பர்சன் டு பி கிரிட்டிசைஸ்ட் ஆர் நாட் அப்படிங்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னா, அப்படி அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அது உண்மையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா we have to rectify or அதை வந்து சரி பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ இதே பாருங்க, நம்ம பூரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இதை யாராவது நம்ம கிட்ட சொல்லலைன்னா என்ன ஆகும்? அப்போ கடைசி வரைக்கும் அப்படியே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஈவென்ச்சுவலி we fail. அதுக்கு தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ கம்பெனில மீட்டிங் எல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க? இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், வீக்லி மீட்டிங் மந்த்லி மீட்டிங்லாம் வைப்பாங்க. எதுக்காக வைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு நீ கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கியா போகலையன்றத உனக்கு பார்த்து சொல்றதுக்கு இன்னொருத்தர் வேணும். மேனேஜரா இருக்கலாம், இல்ல பியர் மெம்பரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். பட் அவங்க சொல்லும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நம்ம ரொம்ப குயிக்கா வந்துட்டு டெவலப் ஆகி மேல வந்துடலாம். பட் எப்போ நீங்க கிரிட்டிசிசம் ஏத்துக்கலையோ அப்ப மேல வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நிறைய இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இப்போ ஆக்டர்ஸ்ல வந்து அவங்களே இன்ட்ரடியூஸ் ஆனப்ப இவெல்லாம் என்னடா நடிக்கிறான், இவெல்லாம் இந்த மூஞ்சிலாம் நடிக்க வந்திருக்கான், இவெல்லாம் எதுக்கு வந்தாங்கிற மாதிரிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்போ அதை ஏத்துக்காம வந்து இண்டஸ்ட்ரி விட்டு வெளியில போயிருந்தா இன்னைக்கு அவங்கள பெரிய ஆளா இருக்க மாட்டாங்க. எப்போ அவங்க ஏத்துக்கிட்டாங்களோ அப்ப அவங்கள மாத்திக்கிட்டாங்க. அப்ப ஈஸியா மாத்திக்கிட்டா தென் எவ்ரிதிங் வில் பி ஸோ ஈஸி. ஸோ இந்த ஸ்கில்ஸ் இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்கில்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன் as an MBA student to start with your professional career, right? And next, so இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் ஏன் நமக்கு தேவை? Why do we need it? So hard skills and soft skills complement each other. So hard skillsங்கிறது இப்போ நம்ம டெக்னிக்கலி வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்க போறோம். இப்போ நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு வெல்டர் எடுத்துட்டோம்னா அந்த வெல்டர் வந்துட்டு என்ன பண்றாரு, வெல்டிங் கத்துக்கிறாரு. அந்த வெல்டிங் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, அங்க வந்துட்டு இன்னும் 3 பேர் இன்னொரு 3 வெல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி டீல் பண்றது? ஏன்னா எல்லாரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கேட்டை வெல்டிங் வைக்கிறோம்னா, இப்போ ஒரு கிரில்ல வெல்டிங் வைக்கிறோம்னா ஒரு ஆள் வைக்க மாட்டாங்க, ஒரு 2-3 பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 2-3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிற இடத்துலதான் இந்த சாஃப்ட் ஸ்கில் தேவைப்படுது. நீங்க தனியா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் தேவைதான், பட் மினிமம் லெவல். பட் டீமா ஒர்க் பண்ணும்போது இட் ரெக்வயர்ஸ் மேக்ஸிமம் லெவல். அப்ப நீங்க என்னதான் நீங்க டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா சூப்பரான ஆளா இருந்தாலும் கூட சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் தேவை, சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவை. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஈச் அதர். இட் cannot be differentiated. Next, soft skills are harder to learn. ஸோ harder to learn அப்படின்றது இதுதான் முன்னாடி நான் சொன்னேன். வெல்டிங்கை ஈஸியாக கற்றுக்க முடியும், பட் சாஃப்ட் ஸ்கில்ஸை அப்படி ஓவர் நைட்ல நீங்க கற்றுக்க முடியாது.
அதனாலதான் நான் சொன்னேன், நான் சாஃப்ட் ஸ்கில்ஸ் நீங்க கத்துக்க ஆரம்பிக்க வேண்டிய டைம் என்னன்னா இதுதான். எப்ப நீங்க MBA ஜாயின் பண்ணிருக்கீங்க, இன்னும் 2 இயர்ஸ் இருக்கு நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த 2 இயர்ஸ்ல நீங்க அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்க கடைசியில பிளேஸ்மெண்ட் டைம்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு வந்து உட்காந்து உங்களுக்கு 1 வாரம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டுக்கு போய் பண்றதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. 1 வாரத்துல எல்லாம் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணவே முடியாது. இதை வந்துட்டு த்ரூ அவுட் த இயர் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க, சாஃப்ட் ஸ்கில்ஸ் கத்துக்க முடியாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும்னா மட்டும்தான் சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றோம், அது எப்படி புக்ல படிச்சா வந்துருமா? கண்டிப்பா கிடையாது. பேசினா தானே வரப்போகுது. இப்போ ரிட்டன் கம்யூனிகேஷன் பேசுறோம், ரிட்டன்னா எழுதுனா தானே அது ரிட்டன் கம்யூனிகேஷன். புக்ல படிச்சா அது எப்படி ரிட்டன் கம்யூனிகேஷன் ஆகும்? இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ற கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா என்னன்னு சரி நான் சொல்லிட்டா அப்போ உங்களுக்கு வந்துருச்சா? நோ. அது நீங்க எப்போ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் அந்த ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். அப்ப ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் வேணும்ல. எந்த ஒரு இதுக்குனாலும் ஒரு கிரிக்கெட்டுக்கே நான் மேட்சுக்கு போறேன்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் டைம் வேணும்ல. அப்ப அதுக்கே அப்படின்னும் போது சாஃப்ட் ஸ்கில்ஸ் இஸ் நாட் சோ ஈஸி அட் ஆல். இட் இஸ் ரியலி ஹார்டர் டு டெவலப். அப்ப என்னன்னா இட் இஸ் ரியலி ரெக்வயர்ஸ் a huge டைம். அதனால தான் சொல்றேன் சாஃப்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது யூ நீட் டு ப்ராக்டிஸ் ஃப்ரம் நவ். அண்ட் மாடர்ன் ஒர்க் பிளேஸ் இஸ் இன்டர்பர்சனல். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒர்க் பிளேஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி இன்டர்பர்சனல். இன்டர்பர்சனல்னா எங்க போனாலும் வந்துட்டு யூ ஹேவ் டு ஒர்க் வித் சம் அதர் ஹியூமன் பீயிங்ஸ். அப்ப மற்றவங்களோட ஒர்க் பண்ணும்போது அப்ப அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில், சோஷியல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில், பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுல ஒன்னு மிஸ் ஆனாலும் கூட வந்து நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு டீமா ஒர்க் பண்ண முடியாது. இன்னைக்கு எவ்ரிவேர் வேர்எவர் யூ கோ இன் எனி கம்பெனி யூ ஒர்க் அஸ் எ டீம், ரைட்? அப்ப அப்படின்னும் போது இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். ஒண்ணு உங்களுக்கு நீங்களே ப்ராப்ளம் பண்ணிக்குவீங்க, இல்லைன்னா உங்களால உங்க டீம்ல ப்ராப்ளம் தான். அப்ப கடைசியில என்ன ஆகும்னா நம்ம டீமை விட்டு வெளியில போயிடும், ஐ மீன் கம்பெனி விட்டு வெளியில போயிடும். அப்போ சாஃப்ட் ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுங்கிறது உங்க நல்லதுக்காக நீங்க பண்ணிக்கிற, மற்றவங்களுக்காக இல்லைனாலும் கூட நமக்காக. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் ஹேண்டில் பண்ண தெரியலன்னா எனக்கு என்ன ஆகும்? அப்போ ப்ரெஷர் எனக்குள்ள ஏறிக்கிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண ஸ்ட்ரெஸ்னால எனக்கு டென்ஷன் ஆகும், ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ எந்த காலத்துல அது என்னோட ஹெல்த்துக்கு நல்லதே இல்லை. அப்புறம் பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போயிடும் ஸ்ட்ரெஸ்ஸை சரியா ஹேண்டில் பண்ணலைன்னா. இன்னைக்கும் பாருங்க, இன்னைக்கு சார்ட்ட சண்முகநாதன் சார்ட்ட பேசி பாருங்க, நிறைய ஹெச்ஆர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே இறந்து போனவங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டா நிறைய பேர்னால ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல. இப்ப நாங்க அசோசியேஷன்ல எல்லாம் வந்து நிறைய பேர் பார்த்திருக்கோம், நல்லா இருப்பாரு, திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா அவர்னால ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிருக்க முடியாது, உள்ள ஸ்ட்ரெஸ் நிறைய பில்ட் ஆகி ஹார்ட் அஃபெக்ட் பண்ணிருக்கும், இல்லைன்னா பிரெயின் அஃபெக்ட் பண்ணும், ஸ்ட்ரோக் வரும். இதெல்லாம் வந்து என்னன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம சரியா பண்ணாததுனால. ஸோ இதுக்காக என்ன பண்ண வேண்டியது, பிசிக்கலா வி நீட் டு டேக் சம் எஃபோர்ட்ஸ் லைக் யோகா பண்றது, மெடிடேஷன் பண்றது, இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது வரும். பட் இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும்? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பரா பண்ணிட்டா நமக்கு யோகாவும் மெடிடேஷனோ இல்லை மருந்தோ மாத்திரை எதுவுமே தேவையில்லை. அப்போ ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. அடுத்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் சரியா ஹேண்டில் பண்ணலைன்னா பர்ஃபார்மன்ஸா அஃபெக்ட் ஆகும். நீங்க எந்த ஜாப்ல இருந்தீங்கனாலும் சரி, நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க, டென்ஷன்ல இருக்கீங்க, ப்ரெஷர்ல இருக்கீங்கன்னா உங்களால வேலை சரியா பார்க்க முடியாது. அப்போ வேலை சரியா பார்க்க முடியலன்னா பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். பர்ஃபார்மன்ஸ் கம்மியாச்சுன்னா அது என்ன ஆகும்னா உங்களோட அப்ரைசல் அஃபெக்ட் பண்ணும். பார்ப்பாங்க, ஒரு அப்ரைசல் பார்ப்பாங்க, சரி 2 அப்ரைசல் பார்ப்பாங்க, உங்களால சரி பண்ண முடியலன்னா உங்களை வேலை விட்டு அனுப்பிடுவாங்க, புவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி. அது ஒரு வகை. மூணாவதா என்ன ஆகும், இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னா என் பக்கத்துல இருக்கிற என்னோட கொலீகை நான் என்ன பண்ணுவேன், ஏதாச்சும் ஒண்ணுன்னா டென்ஷன் அதிகமாகி நான் என்ன பண்ணுவேன், கத்திடுவேன், இல்லைன்னா அவங்கள தப்பா பேசிடுவேன், இல்லை அவங்க கிட்ட வந்துட்டு பேடா பிஹேவ் பண்ணிடுவேன். அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல அந்த டீம் ஹார்மனி கெட்டு போயிடும். நாலாவது என்ன நடக்கும்னா என்னால இது எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியலன்னா நானே என்ன பண்ணிடுவேன், வேலையை விட்டு வெளியில வந்துடுவேன். ஐயோ இங்க போற ரொம்ப டென்ஷன் ஆகுது, ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, அந்த மேனேஜர் அப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, என்னால இது தாங்க முடியல. எப்போ உன்னால தாங்க முடியலன்னு அது ஒரு வார்த்தை நீ நினைக்கிறியோ அப்பவே வந்துட்டு யூ ஆர் ஃபெயில்டு. நான் முதலே சொல்லிட்டேன், ப்ரெஷர் இல்லாத ஜாப் எங்கேயுமே கிடையாது. அப்படின்னா நீ என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா நீயே சொந்தமா காசு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சு நீயே உட்கார்ந்துதான் உண்டு. அங்கேயுமே நீ போட்ட காசு ரிட்டர்ன் எடுக்கணும்னு உனக்கு ப்ரெஷர் இருக்கும். அப்ப அப்படின்னு போது ப்ரெஷருங்கிறது இருக்கதான் போகுது, நீங்க அதை எப்ப வேணாலும் எதிர்பார்த்துட்டே இருக்கணும். ஆனா அதை எப்படி சரி பண்றதுங்கிறத கத்துக்கிறது தான் இப்போ நீங்க பண்ண வேண்டிய வேலை இந்த MBAல.
ஸோ இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ன்றது இதோட முடிஞ்சு போகிறது இல்லை. இந்த 2 இயர்ஸ்ல உங்களுக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ நீங்க என்ன எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி நீங்க இதை எப்படி டெவலப் பண்ணிக்கங்கன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட், கஸ்டமர்ஸ் டிமாண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் கஸ்டமர்ஸ் கிளைண்ட்னு வரும்போது அவங்க கிட்ட நம்ம எப்படி டீல் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட பிஸ்னஸோட தலைவிதியே இருக்கு. கஸ்டமர்ஸ் இஸ் அவர் காட். அப்போ அந்த காடை எப்படி ப்ளீஸ் பண்றோங்கிறதுல தான் விஷயம் இருக்கு. இப்போ கடவுளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், நிறைய படையல் போடுறோம்ல. சிமிலர்லி கஸ்டமர்ஸ் நம்ம கடவுள் அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம என்ன தேவையோ, எந்த அளவுக்கு நம்ம வளைஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது அந்த இடத்துல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதோட இம்பார்ட்டன்ஸ். அப்போ கஸ்டமர்ஸ் வந்தா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல இருக்கோம், ரிசப்ஷன்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரிசப்ஷன்ல இருக்கும்போது ரிசப்ஷனிஸ்டா நம்ம இருக்கிறோம்னா சிரிக்க வேண்டியது நம்மளோட பிரைமரி டியூட்டி. சிரிக்காம ரிசப்ஷன்ல உட்காந்துருந்தா வரவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன டென்ஷன் இருந்தாலும், என்ன ப்ரெஷர் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு வெளியில கஸ்டமருக்காக சிரிக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்போ இதை வந்துட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, ஆர்டிஃபிஷியலா இதை நீங்க டெவலப் பண்ண முடியாது. நேச்சுரலா வந்துட்டு அதை யூ ஹேவ் டு ட்ரை டு இன்ஹெரிட் இட். நீங்க நேச்சுரலா அதை கொண்டு வர ட்ரை பண்ணும்போது தான் அது முடியும். ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். மற்றபடி நீங்க எந்த ஜாபுக்கு போனாலும் தேர் வில் பி எ கஸ்டமர் ஆர் கிளைண்ட். ஏன்னா நம்ம ஒரு பொருளை செய்யறோம், இல்லை ஒரு சேவை செய்யறோம்னா அதை வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமரோ கிளைண்டோ இருக்காங்க. அப்ப அவங்கள நம்ம எப்படி நடத்துறோங்கிறதுல தான் நம்ம பிசினஸ் இருக்கு. அப்ப இந்த இடத்துல கஸ்டமர்ஸ் ஆர் டிமாண்டிங் த சாஃப்ட் ஸ்கில்ஸ். அப்ப நம்ம கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கணுங்கிறத யார் அதிகமா டிஃபைன் பண்றாங்கன்னா கஸ்டமர்ஸ் தான். நம்ம ஏன் ஒரு துணி கடைக்கு போறோம், நம்ம ஒரு கடை விட இன்னொரு கடை பெட்டரா இருக்குன்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா அங்க இருக்கிற வேலை பார்க்குற ஆட்களை பொறுத்து சில பிசினஸ்ல இல்லை சில விஷயங்களை நான் சொல்றேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் reasons for why do we need it or why do we need soft skills. So அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். And next, how can we develop it? இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு சார், என்னென்னமோ ஸ்கில்ஸ் எல்லாம் சொன்னீங்க, ஓகே எல்லாம் ஓகே, அதோட இம்பார்ட்டன்ஸும் சொல்லிட்டீங்க. பட் இது எப்படி சார் டெவலப் பண்றது? அது இடையில அங்கங்க நான் டிப்ஸ் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தேன். பட் அதோட சேர்த்து I just would like to highlight some of the areas where you can develop these particular skills. The first thing, working with a mentor. So இன்னைக்கு சூழ்நிலை வந்துட்டு you need to have a mentor. அந்த மென்டார் யாரா வேணாலும் இருக்கலாம், பட் அவங்க வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட் ஸ்கில்ஸை வந்துட்டு சொல்லித்தர ஒரு மென்டாரா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மென்டரிங் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இப்போ லிங்க்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக நான் மென்டரிங்கும் பண்ணுறேன். இப்போ ஒர்க் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுக்குறேன், லைஃப் அட்வைஸ் கொடுக்குறேன், ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் எங்களோட அசோசியேஷன்ஸ் இருக்கு, ஃபோரம்ஸ் இருக்கு, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாலண்டியரா இருக்கேன், மென்டாரா இருக்கேன். இப்போ என்னோட ஃபெல்லோ ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னா நான் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். இப்போ நான் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிடணும், என்னை மாதிரி இல்லை உங்க ப்ரொஃபஸர்ஸ் மாதிரி யாராவது ஒருத்தரை மென்டரா நீங்க கூட வச்சுக்கணும். உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கில் டெவலப் பண்றதுல ப்ராப்ளம்ஸ் வருதோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மென்டார் கிட்ட கேட்டு சரி பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, சிம்பிளி மென்டார்னா யாரும் இல்லை, உங்களுக்கான ஒரு குரு. அந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க சிஷியனுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான நல்லது கெட்டதை சொல்லி தருவாங்க இல்லையா. சேம் நீங்க ப்ரொஃபஸர்ஸை வெறும் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சரா பார்க்காம அவங்கள உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களையே மென்டரா மாத்திக்கோங்க. எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே இந்த உலகத்துல எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்காங்க. ஆனா நம்ம அந்த ஹெல்ப் அவங்க கிட்ட இருந்து எப்படி வாங்கிக்கிறோன்றதுலதான் விஷயம் இருக்கு. அப்போ நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்து உங்களுக்குன்னு ஒரு மென்டாரை நீங்க உருவாக்கிக்கோங்க. இப்ப நான் இருக்கேன்னா யூ கேன் எனி டைம் நீங்க என்னை கால் பண்ணலாம், பேசலாம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஐ எம் ரெடி டு டூ இட். அதே மாதிரி தான் அங்க இருக்கிற எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மென்டாரை கூட வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்க லைஃபை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து, இஃப் யூ வாண்டட் டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க வந்துட்டு கிளப், அசோசியேஷன் இந்த மாதிரி காலேஜ்ல இருக்கும். அது இல்லாம எந்த காலேஜும் கிடையாது, உங்க காலேஜ்ல இருக்கு. அப்ப அந்த கிளப் அசோசியேஷன்ல மீட்டிங்ஸ்னு பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவோம், கோஆர்டினேட் பண்ணுவோம்.
இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்னா நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து மாத்திக்கணும் கம்யூனிகேட் பண்றதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கமிட்டியில போடுறாங்க, அந்த கமிட்டியில நீங்க மெம்பரா இருக்கீங்க, லீடரா இருக்கீங்கன்னா அந்த இடத்துல as a leader or member உங்களுக்கு வந்து you have some part of communication to convey to other members in the team. அப்ப அப்படின்னா you have to use that opportunity to develop the communication skills. ஏன்னா கம்யூனிகேஷன்ங்கிறது it has not with one dimension, ஏதோ ஒரு டைமென்ஷன் அப்படின்னு கிடையாது. it has multiple numerous dimensions. நம்ம லைஃப்ல வந்துட்டு தினம் புது புது விதமான நிகழ்வுகளை நம்ம என்ன பண்றோம்னா சந்திக்கிறோம் நம்ம டே டு டே லைஃப்ல. அப்ப அப்படின்னும் போது நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறது இல்லை, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்காது. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம என்ன மாதிரி நம்ம இருக்கோமோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நம்மள அந்த விஷயங்களுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க நாளைக்கு கம்பெனில போய் ஒர்க் பண்ணும் போது இந்த வருஷம் நீங்க நல்லா ஒர்க் பண்ணிருப்பீங்க, இதே மாதிரி அடுத்த வருஷம் ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையணும்ல. அப்ப என்ன பண்ணணும்னா you have to put in yourself into the different dimensions and different working environment. அததான் நான் சொன்னேன், நீங்க நாளைக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேச வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, உங்க ப்ரொஃபசர் உங்களை பேசுங்கன்னு சொல்றாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்க வேணா, போய் பேசுங்க. ஏன்னா ஸ்டேஜ்ல பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க MBA முடிச்சு நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல அது கிடைக்காது. ஏன்னு கேட்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க இங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு கம்பெனில போய் ஒரு மீட்டிங்னு நாளைக்கு 10 பேர் முன்னாடி நின்று பேசும்போது ரொம்ப ஈஸியா பேசிடலாம். ஆனா இங்க நீங்க உங்க கிளாஸ் ரூம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்க பேசாம கூச்சப்பட்டுட்டு இல்ல உங்களை நீங்களே தனிமைப்படுத்திட்டு நீங்க இருந்துட்டு நாளைக்கு கம்பெனில ஒரு மீட்டிங்னு போய் நீங்க பேச சொல்லி பேசினா எப்படி வரும்? அப்ப இந்த காலேஜ்ல நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் நடக்கும்போது அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே நீங்க அது உங்களோட நன்மைக்காக நீங்க யூஸ் பண்ணிட்டா மட்டும்தான் அதை நீங்க சரி பண்ண முடியும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல எப்பயுமே அந்த கான்ஃபிடென்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது மன உறுதி அண்ட் நம்பிக்கை. உங்களால முடியும்ன்றத மைண்ட்ல நீங்க தினமும் சொல்லிக்க வேண்டியது வரும், சொல்லணும். நான் அதனாலதான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இந்த பிரசன்டேஷன்ல, மோட்டிவேஷன் ஒரு விஷயம் தான் மனுஷங்களா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கு. அந்த மோட்டிவேஷன் ஒன்று இல்லைன்னா மனுஷன் எங்க ஆரம்பிச்சானா அங்கேயே தான் இருந்திருப்போம். நம்ம குரங்காவே இருந்திருப்போம். அப்ப என்னன்னா நமக்கு அடுத்தடுத்து என்ன வேணும் அதை செய்ய முடியுங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட நீங்க என்ன பண்ணிக்கணும்னா டெவலப் பண்ணிக்கணும். அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகணும்னா அந்த மோட்டிவேஷன் உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா உங்களால எல்லாமே முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் மன உறுதி. அண்ட் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் ஆப்டிமிசம். பாசிட்டிவா திங்க் பண்றதும் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது எல்லாருக்குமே வந்துடாது. லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்த எல்லாரோட இதையும் எடுத்து பாருங்கன்னா அவங்க லைஃப்ல எல்லாத்தையுமே பாசிட்டிவா தான் பார்த்துருப்பாங்க, நெகட்டிவா பார்த்துருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம், நீங்க நம்ம லைஃப்ல நிறைய பிசினஸ் மேன், சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் இவங்களெல்லாம் பாருங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பாசிட்டிவா தான் பேசுவாங்க. உங்களுக்கு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கா, பட் மேபி இனிமேல் கிடைக்கலாம். ஒரு கம்பெனியோட சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர், சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன், சக்சஸ்ஃபுல் ப்ரொஃபஷனல் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் எடுத்து பார்த்து அவங்க கூட எல்லாம் உட்காந்து நீங்க பேசி பாருங்க, நிறைய பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அந்த பாசிட்டிவிட்டி எப்போ நீங்க எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா பார்க்கவும் பேசவும் கத்துக்கிறீங்களோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள எல்லா ஸ்கில்ஸுமே வந்துடும். நீங்க எப்ப நெகட்டிவா இது முடியாது, அது நடக்காது, இது ஆகாது, இந்த மாதிரி எப்ப நீங்க யோசிக்கிறீங்களோ அப்ப கண்டிப்பா நீங்க டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் முடியும்னு நினைச்சா மட்டும்தான் அடுத்து அதை செய்யறதுக்கான முயற்சி நம்ம எடுக்க முடியும். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், பாசிட்டிவிட்டி, கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆப்டிமிசம். அடுத்து, apart from these soft skills, I would like to highlight some of qualities. அதாவது ஒரு MBA ஸ்டூடெண்ட்டுக்குன்னா என்ன குவாலிட்டிஸ் வந்து இருக்கணும், இது வந்து படிக்கும் போதும் கூட எடுத்துக்கலாம், இல்லை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். ஸ்கில்ஸ் வேற, பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சில குவாலிட்டிஸ் ஹைலைட்டடா நான் சொல்ல விரும்புறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அனலிட்டிக்கல் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இப்போ நீங்க என்னன்னா அனலிட்டிக்கல் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ்னா இப்போ வந்துட்டு நம்ம டேட்டா கிடைக்கும். அதாவது என்னன்னா இப்போ பிக் பில்லியன் டேன்னு சொல்றோம் இல்லையா, இப்போ பிக் பில்லியன் டேன்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்ல பண்றாங்க. நீங்க இந்த தீபாவளி டைம்ல அது பண்ணுவாங்க. அப்போ அந்த பிக் பில்லியன் டேல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
நிறைய வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாக் கொண்டு வந்துட்டு அதை நிறைய விளம்பரம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா சேல் பண்ணுவாங்க. பட் வந்து எந்த ப்ராடக்ட் அதிகமாக விற்கிது, இப்போ இந்த வருஷம் அதை பண்ணிட்டோம், அடுத்த வருஷம் வந்துட்டு இந்த வருஷத்தோட சேல்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு தான் அடுத்த வருஷம் அவங்க பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு டேட்டா வேணும்ல. அப்போ வெறும் டேட்டா மட்டும் வச்சு என்ன பண்றது, அதை அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வருஷத்தோட இந்த பர்டிகுலர் நாள்ல இந்த ப்ராடக்ட்டை அடுத்த வருஷம் அதை மிஸ் பண்ணாம கொண்டு வரதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன பண்ணணும்னா அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் நமக்கு தேவை. பிரசன்டேஷன் ஸ்கில் சிம்பிள். நாளைக்கு வந்துட்டு ஒரு 10 பேர் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணீங்க, உங்க கிளாஸ்லயே ஒரு செமினார் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ்ங்கிறது அந்த இடத்துல இதுதான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத ப்ராப்பரா வந்துட்டு சிஸ்டமேட்டிக்கா டெக்னிக்கலா கன்வே பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நீங்க நிறைய செமினார் எடுப்பீங்கல்ல, அப்ப தெரியும் ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ்னா என்ன, எந்த இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னு. ஏன்னா எவ்ரி பிரசன்டேஷன் ஹேஸ் அ பர்பஸ். இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் நான் பண்றேன்னா எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. என்னன்னா இன்னைக்கு வந்துட்டு நான் இந்த டாபிக், அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஃபார் MBA ஸ்டூடெண்ட்ஸ் நான் எடுக்கிறேன்னா இது ப்ராப்பரா உங்களுக்கு போய் சேரணும். அதுக்கு நான் எப்படி பேசுறேன், என்ன மாதிரியான வார்த்தைகள் உபயோகப்படுத்துறேன், இந்த பிரசன்டேஷன் ஸ்லைடு எப்படி போட்டிருக்கேன், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நம்ம பேசிட்டோம். அடுத்து ஆம்பிஷன் அண்ட் மோட்டிவேஷன். லைஃப்ல எந்த ஒரு கோலும் இல்லாம எந்த ஒரு எய்மும் இல்லாம இருக்கிற ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹீஸ் லைக் அனிமல். ஒரு மிருகத்துக்கு தான் என்னன்னா அதுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுங்கிறது எந்த ஒரு எய்மும் கிடையாது. அதோட வேலை என்னது, சாப்பிட்றது தூங்குறது, இது மட்டும்தான் ஒரு மிருகத்தோட வேலை. ஆனா as a மனுஷனா நமக்கு வந்து லைஃப்ல வந்துட்டு நிறைய பர்பஸ் இருக்கு. நம்ம ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், யாருக்காக வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் இருக்கு. ஏன்னா நான் ஒரு ஹியூமன் இருக்கேன்னா என்னால 4 பேருக்கு நல்லது நடந்திருக்கணும். அதுதான் நான் வாழ்றதுக்கான அர்த்தம். நானும் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு நான் நடந்துட்டு இருந்தேன்னா எனக்கும் ஒரு மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்ப நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது யூ மஸ்ட் ஹேவ் தட் கோல் ஆர் எய்ம் ஆர் ஆம்பிஷன். லைஃப்ல நீங்க என்னவா வரணும் அப்படின்றதுல ஒரு ஆம்பிஷன் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். ஏன்னு கேட்டா இது வேற ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேனா இல்லை அவங்களுக்கு அதை எம்பசைஸ் பண்ணுவேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆம்பிஷன் கம்பல்சரி. ஏன்னு கேட்டா யூ ஆர் பீப்புள் மேனேஜிங் திங்ஸ். நீங்க தான் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் மேனேஜ் பண்றீங்க. எப்படின்னு கேட்டா நாளைக்கு நீங்க ஹெச்ஆரா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு 100 பேரோ 1000 பேரோ 10,000 பேரோ ஒர்க் பண்றாங்க. அந்த 10,000 பேரோட அடுத்தடுத்த கெரியர் லைஃபை முடிவு பண்ற ஒரு ஹெச்ஆருங்கிறது நீங்க தான். அப்போ ஒரு 100 பேரோட வாழ்க்கையவே மாத்த போற ஒரு இடத்துல நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. அப்படின்னும் போது அப்படி ஒரு நல்ல ஒரு நோபலான விஷயங்களை நீங்க பண்ணும்போது யூ மஸ்ட் ஹேவ் தட் ஆம்பிஷன். நான் லைஃப்ல என்னவா வரணும் அப்படிங்கிறத ஒரு ஆம்பிஷன் நீங்க வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களை அதை வந்து மோட்டிவேட் பண்ண முடியும். அடுத்து டிசிப்ளின். டிசிப்ளின் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்ங்கிறது இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இது ஒரு கட்சின்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு இது ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கலாம். இப்போ நார்மலா வந்து நம்மளை சுற்றி நிறைய பேர் பார்த்துருப்போம். கட்சியில் பார்ட்டிஸ்ல வந்துட்டு இந்த பகுதி செயலாளர், வட்ட செயலாளர் இவங்களெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், அவங்க டெய்லி என்னென்ன பண்றாங்க, அவங்களோட நடத்தை, அவங்களோட பிஹேவியர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. அதை அப்படியே வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட கம்பேர் பண்ணி பாருங்க. 2 பேருமே வந்து பீப்புள்ஸ் லீடர். இங்கேயும் வந்து தே ஆர் ஹேவிங் a group of people to manage. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் he has to manage a country. இவங்கள மாதிரி பிரசிடென்ட் நடந்திருந்தா இந்த நாடு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நார்மலா ஒரு வட்ட செயலாளரோ இல்ல ஒரு பஞ்சாயத்து தலைவரோ பிஹேவ் பண்ற மாதிரி ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிஹேவ் பண்ணுனா அந்த நாடு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ டிசிப்ளின்ங்கிறது எந்த இடத்துல தேவைங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு நாடையே கட்டி அமைக்கும் போது நான் முதல்ல எப்படி ஒழுக்கமா இருக்கணும்ன்றத பொறுத்து தான் என் நாடு இருக்கும். இப்போ ஹிட்லர் மாதிரி நான் இருந்தேன்னா என் நாட்டுல இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு யோசிப்பாங்க. பட் இதே காந்தி மாதிரி நான் இருந்திருந்தேன்னா என் நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க. அப்ப அதே மாதிரிதான் ஒரு டிசிப்ளின்டு பர்சனா நான் எப்படி இருக்கணும், நான் இன்னைக்கு லீடர், என்னை ஃபாலோ பண்ற என்னோட ஃபெல்லோ குரூப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. நான் நாளைக்கு ஒரு டீமா இருக்கும்போது என் டீம்ல 10 பேர் 30 பேர் இருப்பாங்க. அந்த டீமுக்கு லீடரா நான் இருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா இருந்தாதான் என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒழுக்கமா இருப்பாங்க.
அப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அதை செஞ்சு முடிக்க முடியும். நானே வந்துட்டு ஒரு என்ன சொல்றது புவர் டிசிப்ளின்டா ஒரு கண்ட்ரோல் இல்லாம நான் பாட்டுக்கு வரேன் போறேன்ற மாதிரி இருந்தேன்னா அப்ப என் டீம் மெம்பர்ஸ் என்னை பார்த்து அப்படி என்னடா இவரே அப்படி இருக்காரு அப்ப நம்மையும் அப்படி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். டிசிப்ளின்ங்கிறது உங்ககிட்ட இருந்து தான் வரணும், வெளியில இருந்து யாரும் கத்துக்க முடியாது. அப்போ ஒரு ஒழுக்கம் செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒரு ப்ராப்பர் ஃபேர் ஆன ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா நீங்க நினைச்சதை செஞ்சு காட்ட முடியும். நீங்க நாளைக்கு ஒரு மேனேஜரா வரலாம், ஒரு கம்பெனியோட சிஇஓவா வரலாம். சிஇஓவா வந்துட்டா மட்டும் உடனே டிசிப்ளின் வந்துருமா? அது என்ன கடையில் வாங்குற பொருளா? நோ. நீங்க இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணுனா மட்டும்தான் அந்த டிசிப்ளின்ஸை கொண்டு வர முடியும். ஸோ ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபிள்ஸ் நீங்க டெவலப் பண்ணிக்கணும். நானா இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த டிசிப்ளினை விட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. திருப்பி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியாது ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன், அதை பத்தி நம்ம பேசணும். லீடர்ஷிப்பை பத்தி பேசிட்டோம். ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் நம்ம பேசிட்டோம். இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்ஸ் நம்ம பேசிட்டோம். டீம் ஓனர்ஷிப். டீம் ஓனர்ஷிப் அப்படின்னா டேக்கிங் அதாவது சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் கேட்கும்போதே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த கேண்டிடேட் கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதை நான் வந்து நிறைய பண்ணுவேன். ஏன்னா சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும். அந்த டீம் ஓனர்ஷிப்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டீமை நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்போ அந்த டீமுக்கு லீடராக நான் இருக்கேன்னா அந்த டீம்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்புங்கிறத அதை ஏத்துக்கிறது தான் அந்த ஓனர்ஷிப். நல்லது நடந்தாலும் அது என்னால நடந்தது, என் டீம் மெம்பர்ஸ்னால நடந்தது. கெட்டது நடந்தா என்னோட டீம் மெம்பர்ஸ்னால நடக்கல, அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் எந்த ஒரு லீடர் ஏத்துக்கிறானோ ஹீ இஸ் த குட் லீடர். மற்றவங்களை கையை காட்டி தப்பிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது வந்து லீடருக்கு அழகு இல்லை. பட் என்னன்னா அந்த ஓனர்ஷிப், டேக்கிங் த கிரிட்டிசிசம், டேக்கிங் த ஃபெயிலியர் ஆன் அவர் ஹெட் அப்படிங்கிறது இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் திங். அதே சமயம் நீங்க சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ எந்த கம்பெனி போனாலும் அந்த கம்பெனியில நீங்க பாக்குற வேலையை முழு மனசா நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம செஞ்சாதான் இது ஆச்சு, நம்ம இல்லைன்னா இந்த இடத்துல வேற யாரும் செய்ய முடியாதுங்கிற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுங்கிறது உங்களோட வேலை. இன்னைக்கும் நான் ஒரு நாள் லீவ் போட்டு போனேன்னா கம்பெனில நிறைய கஷ்டப்படும் மக்கள்லாம், சரவணன் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரவணன் வந்தாதான் இந்த வேலையை செய்ய முடியுங்கிற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்றதா நான் என்னோட வேலை. அப்ப அந்த இடத்துல நாளைக்கு என்னை கம்பெனி விட்டு வெளியில அனுப்புனாலும் நான் இல்லைன்னா அந்த இடத்துல அது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் கொண்டு வரேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு டேக் த ஓனர்ஷிப். ஓனர்ஷிப்னா கம்பெனி ஓனரா நீங்க மாறிடணும்னு அர்த்தம் கிடையாது. இது ஏன் கம்பெனி, நான் நல்லா இருந்தேன்னா கம்பெனி நல்லா இருக்கும், கம்பெனி நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நீங்க கொண்டு வரணும். இது என்னோட கம்பெனின்னு உரிமையா சொல்லணும். அப்ப அது மனசளவுல நீங்க கொண்டு வரணும்னா நீங்க எப்போ பண்ணணும்னா நீங்க டெடிகேட்டிவா ஒர்க் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரைட். அடுத்து பேஷன் ஃபார் டெவலப்மெண்ட். இப்போ உங்களுக்கு இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு நீங்க MBA முடிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 20,000 30,000 சம்பளத்துல கிடைச்சிருது வேலை, நீங்க போய் உட்காந்துறீங்க, அவ்வளவுதானே உங்களுக்கு முடிஞ்சுதா உங்களோட லைஃப் எய்மே? நீங்க அதுக்கப்புறம் கத்துக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அதை தான் பண்ணுவோம். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா we need to develop the passion. நம்ம நிறைய கத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தொடர்ந்து முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேலி 10ல நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு இன்னைக்கு டேலி 14 வரைக்கும் வந்துருச்சு, வெர்ஷன் நிறைய வெர்ஷன் வந்துருச்சு. இப்போ நான் 10லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதுவே போதும் நான் உட்காந்துருந்தேன்னா நாளைக்கு 14 அடாப்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எனக்கு தெரியலன்னா என்ன பண்ண முடியாது, என்னால வேலை பார்க்க முடியாது. அப்ப நான் கம்பெனி விட்டு வெளியில வர வேண்டியது இருக்கும். அப்ப நான் ஃபர்தரா என்ன பண்ணிக்கணும்னா என்னை நான் டெவலப் பண்ணிக்கிட்டே வரணும். அப்ப நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா வெறும் புக்ல படிச்சிட்டோம், ஓகே மேனேஜ்மெண்ட்னா இதுதான், யூனிவர்சிட்டியில இந்த சப்ஜெக்ட்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த புக்குக்கான கிளாஸ் வந்து சார் எடுக்கிறாரு, நம்ம நோட்ஸ் எழுதணும், எக்ஸாம் எழுதணும், போனோம். இப்படி இருந்தீங்கன்னா லைஃப்ல முன்னேறவே முடியாது. புக்ல படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கிறது எல்லாமே பேசிக்ஸ், ஆனா அவனை படிக்கிற மாதிரி தான். இன்னைக்கு நீங்க மேனேஜ்மெண்ட்ல இந்த 2 இயர்ஸ்ல நீங்க படிக்கிற போறது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஆனா அவனை படிக்கிற மாதிரி தான், ஜஸ்ட் பேசிக்ஸ். இன்னும் சொல்ல போனா அதுல இருக்கிற நிறைய சப்ஜெக்ட்ஸ் கான்செப்ட் எல்லாம் வந்துட்டு அவுடேட்டட்.
அப்டேட்டே ஆகல. அந்த மாதிரியான கான்செப்ட் நிறைய விஷயம் இப்போ கிடையவே கிடையாது. இது உங்க தப்போ ஏன் தப்போ இல்லை உங்க ப்ரொஃபஸர் தப்போ கிடையாது. அது யூனிவர்சிட்டியில அவங்க அப்டேட் பண்ணல. ஸோ அதனால நமக்கு அது அப்படி வரல. அப்ப அதுக்காக என்ன பண்றது? இங்க புக்ல படிச்சது நாளைக்கு கம்பெனில அந்த மாதிரி நிஜமா இருக்கவே இருக்காது. 99% இன்னைக்கு நீங்க படிக்கிறது கம்பெனில டைரக்டா அப்படியே அப்ளை பண்ண முடியவே முடியாது. ஏன்னா அது படிச்சது வேற, செய்யறதுங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த புக்ஸை தாண்டியும் நிறைய விஷயங்கள் நீங்க வெளியில கத்துக்க வேண்டியது வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அடிஷ்னலா நிறைய கோர்ஸ் பண்ண வேண்டியது வரும், இன்டர்ன்ஷிப் போக வேண்டியது வரும், ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது வரும், அப்புறம் கம்பெனி விசிட் பண்ணலாம். ரைட்? இங்கெல்லாம் நீங்க பண்ணா தான், ஏன்னா நீங்க இதெல்லாம் முடிச்சு நீங்க அந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போக போறீங்க. அப்ப அந்த கம்பெனில என்ன நடக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அது புக்ஸ்ல இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. இப்போ திண்டுக்கல்ல இப்போ உங்க காலேஜ் பக்கத்துல தான் அந்த ஏஆர் டெய்ரி மில்க் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏஆர் டெய்ரி தானே? ஆமா. இப்போ அந்த கம்பெனில என்ன நடக்குன்றதை நீங்க படிக்கிற புக்ல இருக்குமா? கிடையாது. அப்ப அந்த கம்பெனில நடக்கிற மாதிரி தான் இன்ஃபோசிஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், ரிலையன்ஸ் அந்த கம்பெனில எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா? ஏஆர் டெய்ரி மில்க்ல பண்ற அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டா எல்லா கம்பெனிலையும் பண்ண போறாங்க? கிடையாது. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமான மேனேஜ்மெண்ட் ஸ்டைல ஃபாலோ பண்றாங்க. உனக்கு புக்ல சொல்லி கொடுக்கறது ஒண்ணுதான். அப்ப அது ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி இன்னொரு கம்பெனில போய் ஒர்க் பண்ண முடியும்? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு இடத்துல மட்டும் நிக்காம நிறைய தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். புக்ஸ்ல படி, நெட்ல சர்ச் பண்ணு, கம்பெனி வெப்சைட்டை பாரு, சோஷியல் மீடியால பேசு. இப்போ லிங்க்டின்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க எத்தனை பேர் லிங்க்டின்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. லிங்க்டின்ல போனீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷனல்ஸையும் மீட் பண்ணலாம், அவங்க கூட பேசலாம், அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு அவங்க கிட்டயே வேலைக்கு ஒரு ஹெல்ப் கேட்கலாம். இந்த மாதிரி நான் டிப்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நிறைய. ஆனா இதுல முக்கியமான விஷயம், நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கறதுதான். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். யா, ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நான் என்னால் என்ன பெஸ்ட் இந்த 1.5 ஹவர்ல பண்ண முடியுமோ நான் அதை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கேட்கலாம். நான் இப்போவே வந்துட்டு ஐ எம் ரெடி டு ஆன்சர்.